ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால்மன சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா சினத்துடன் அற்புதம். இயேசுப்ப பார்த்தீங்கன்னா மனதுருகி தாங்க அற்புதம் செய்கிறார். ஆனால் இந்த அற்புதம் கோபத்தோட செய்கிறாருங்க. அதை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயேசுப்ப பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சூம்பின கையுடைய ஒரு மனிதன் வந்து அங்கே இருக்கிறாரு. இந்த ஓய்வு நாளுனால அங்கே இருக்கிறவங்க வந்து ஏசப்பா வந்து சொஸ்தமாக்குறான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டோட அவரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏசப்பா என்ன சொல்றாங்க, சூம்பின கையுடைய மனிதனை நோக்கி எழுந்து நில்லு. அந்த ஜனங்களை பார்த்து ஓய்வு நாளில் வந்து நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காட்பதோ அழிப்பதோ எது நாயின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அந்த ஜனங்க வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அவர் வந்து சினத்துடன் அவங்க உள்ளத்தை பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி சூமினரை நோக்கி கையை நீட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் வந்து கை நீட்டின உடனே அவர் மறு கை போல அவர் கை மாறிக்கும் பெற்றாருங்க. அவர் வந்து நன்மை செய்கிறாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அவரை வந்து நோக்கி கொண்டே இருக்குங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, கோவத்தோட அந்த ஜனங்கள் மத்தியில அவர் வந்து ஒரு நன்மை செய்யறாரு. சுகத்தையும் பெற்று அவங்க சந்தோஷமா போறாரு. அவர் நிறைய பேர் வந்து நன்மை செய்யறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து எதுவுமே தடுக்காம அவங்க மேல எந்த கோபமும் இருக்காம நிறைய மக்கள் வந்து அவங்கள வந்து அவங்க செய்யற நன்மை மேல குறை குற்றம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லாம இயேசுப்பா மாதிரி நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து நன்மை செய்ய முடிந்தால் செய்யுங்க. அப்படி இல்லையா அவங்கள பத்தி எதுவும் பேசாம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.